சொல்ற? பதறி அடிச்சு போய் ஒடியாந்துருக்கோம். ஈட்டி, அவளுக்கு என்ன கிறுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கா? என்னாச்சு அவளுக்கு? எப்பவும் இந்த மண்டக்கிற்கு தலைப்புகணும். அவளை ஒரு நாளும் மாத்த முடியாது. எல்லாரையும் ஏத்து பேசுறங்கிற. ஈட்டி, என்ன ஆச்சு? என்னம்மா என்ன இல்லாம சொல்ற? மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அவ உன் பேச்சையும் கேட்க மாட்டாளா? ஐயோ அப்பா, நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அவ எதையுமே கேட்கிற நிலைமையில இல்ல. எல்லாருமே சொல்லிட்டோம். ஆனா அவ பிடிவாதம் பிடிக்கிறா. அபார்ஷன் பண்ணிக்க போறாளாம். தயவு செஞ்சு அவளுக்கு புத்திமதி சொல்லுங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா. முறை பிடிச்ச கழுத. அவ குழந்தை இல்லனே மரத்தையும் அதையும் சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. கோயிலுக்குள்ள அலையிறாங்க. இவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கு. இந்த காரியத்தை பண்ணதுக்கு என்ன மண்ணாங்கட்டிக்கு ஆசையா கல்யாணம் கட்டிக்கிட்டா? அப்ப வீட்டிலே கிடக்க வேண்டியதானே? என்ன வரத்து வரா? எப்பா, வாய் வாய் வாய், கொஞ்ச நெஞ்ச வாய் இல்ல. அவ வாயிலே 2 போடுதனா இல்லையான்னு பாரு. ஐயோ அம்மா, ஆவேசப்படாத. ஏற்கனவே என் மேல கடும் கோபத்துல இருக்கா. இப்ப நீயும் கோபமா பேசினா அவ எதையாவது பண்ணி தொலைக்க போறா. பொறுமையா பேசுமா. என்னம்மா நீ சொல்றதே கேட்கல, பொறுமையா பேசணுங்கிற? ஐயோ அப்பா, அவ என் மேல கடும் கோபத்துல இருக்கா. அத்தைய நான் ஏத்துக்கிட்டது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்க மாறிட்டாங்கப்பா. நீங்க வேணும்னா போய் பாருங்க. அவங்களையும் இந்த வீட்டை விட்டே அனுப்பிட்டா. எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா. சரிம்மா, நான் போய் அவளை பார்த்து பேசுறேன். நீ கவலைப்படாத. சரிங்கப்பா, நீங்க போய் பார்த்து பேசுங்க. நான் வந்தா அவளுக்கு இன்னும் கோவம் தான் கூடும். அக்கா தங்கச்சியும் ஒரு வீட்டுல சந்தோஷமா இருப்பீன்னு நினைச்சா இப்படி ஆளுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, எனக்கு என்னமோ போல இருக்கு. ஐயோ அம்மா, அவ நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு அவ மேல எந்த கோவமும் இல்லம்மா. அவ தான் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. சரி விடு, மகவை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? உன் மக சரியில்லை. முதல்ல அவளை போய் பார்த்து பேசுவோம்பா. சரிங்க அப்பா, கோவத்துல கையை வாங்கிறாதீங்கப்பா. நிதானமா பேசுங்கப்பா. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சரிங்கப்பா. எங்க போயிட்டா? ஆளையே காணும். அவளுக்காக பிடிச்ச வத்த குழம்பு செஞ்சுட்டு டேஸ்ட் பாரு மகான்னு சொல்லலான்னு பார்த்தா எங்க மகா மகா ஏய், எங்கட கிடக்குற பாட்டா? ஏய், ஒரு சொட்டு கூட தர மாட்டேன். என் பொண்டாட்டி வந்து முதல்ல டேஸ்ட் பார்க்கணும். அவளை எங்கடா? இது வத்த குழம்புடா. வத்த குழம்புனா புளி குழம்புடா. ஏய், இதெல்லாம் ரொம்ப ஓவருடா. என் பொண்டாட்டிக்கு பிடிச்சத செஞ்சா நீ இப்படி நக்கல் அடிக்கிற. என்னங்க இதெல்லாம்? என்ன காலையில பெட்ல ஆள காணுமேனு இங்க வந்து பார்த்துட்டு வெளியில போய் பார்த்துட்டு வரேன். நீங்க என்னன்னா இப்படி குழம்பும் கையுமா வந்து நிக்கிறீங்க? நல்ல கால் மகச்சிட்டி. நான் கூட பாயாசம் மாதிரி ஏதோ ஒண்ணு நினைச்சு ஏமாந்து போயிட்டேன். காலையில போய் வட்ட குழம்பு ரத்த குழம்பு வச்சிருக்காரு. அதுவும் உனக்காக ஸ்பெஷலா செஞ்சு என்னைய தொட்டு கூட பார்க்க முடியல தெரியுமா? லேசா நக்கி பார்க்கலாம். எப்படி இருக்கும்? புளிப்பா இருக்குமா, கசப்பா இருக்குமா, இனிப்பா இருக்குமான்னு நினைச்சேன். ஒரு விரல கூட உள்ள விட முடியல. உனக்காக ஸ்பெஷல்
இதெல்லாம்? ஏங்க கால் இப்பதான் சரியா இருக்கு. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? சும்மா இருக்க மாட்டீங்க? ஆமாக்கா, நான் உனக்காக ஆசை ஆசையா யூடியூப்லாம் பார்த்து ரெடி பண்ணியிருக்கேன். நீ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். என்ன ஏன் புருஷன் செஞ்சது சாப்பிடாம விடுவேனா? ஏங்க அதுக்காக இப்படி காலையில போய் கிச்சன்ல நிப்பீங்களா? நான் இப்பதான் அப்பாவும் அம்மாவும் வந்தாங்க. அதான் அவ ரூம்ல போய் பார்த்து பேசுங்கன்னு சொல்லிட்டு வர்றேன். இது வேறயா? என்னது இது? கடுப்பா இருக்கு. காட்டா அம்மா காலையில யாருடா மிக்ஸியை போட்டு குரட்டு புரட்டு அரைக்கிறான்னு கேட்டுட்டு இருந்துச்சு. எங்க அம்மாவோட அப்பாதான் தோசையை சுட்டு சட்னி அடைக்குதோ என்னமோன்னு விழுந்தடிச்சு உடனே நீ இப்படி என்ன செஞ்சுட்டு இருக்க? என்ன சிட்டப்பாட்டு கறி குழம்பா? மாட்டி கறி குழம்பு தான், சைவ கறி குழம்பு. போய் குழம்பு சட்டியில மண்டையை கொண்டு விட்டுறாத. இல்ல அண்ணே காலையில மோப்பம் முடிச்சிட்டு வந்துருவிய. அதானே யாரு ரூம்ல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு காலையில காலிங் பெல்ல கூட அடிக்காம அப்படியே ரூம் ரூமா மோப்பம் முடிச்சு வடியா? பல்லு தேய்ச்சியால? நான் பல்லு தேய்க்கல, இவங்க தேய்ச்சிட்டாங்க. அப்போ ஆட்டி எட்டியாவது சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். ஏய், என்ன ரெண்டு பேரும் காலையில இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நீங்க முதல்ல கொண்டு வச்சுட்டு குளிச்சிட்டு வாங்க. அம்மா அப்பா வந்திருக்காங்க, என்ன ஏதுன்னு போய் பார்க்கணும். சரி மகா. இப்போ போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன், சரியா? பாய். நானும் தான் இப்போ போயிட்டு அப்புறமா வரேன். ஏங்க உங்களை நினைச்சா எனக்கு என்ன சொல்றதுனே தெரிய மாட்டேங்குது. ஏங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? ஓய், ஏன் பொண்டாட்டிக்காக நான் செய்றேன், இதுல என்னடி கஷ்டம் இருக்கு? அது சரி, முதல்ல போய் குழம்பு வச்சுட்டு போய் குளிச்சிட்டு வாங்க. ரெண்டி, இப்போ போய் வச்சுட்டு குளிச்சிட்டு வரேன், அப்புறம் இருக்கு உனக்கு. ஏருக்கு இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிற? நான் சொல்ற எதையும் காதுல வாங்க மாட்டேங்கிற. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நான் உன்கிட்ட பேசுறதுக்கு தயாரா இல்ல. உன்னை கண்டாலே எனக்கு எரிச்செரிச்சலா வருது. இங்க பாரு இருக்கு, நீ என்கிட்ட பேசாட்டாலும் பரவாயில்ல, ஆனா நான் சொல்றத காது கொடுத்து கேளு. இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணாத, எனக்கு மனசு வலிக்கு. ஓ, இப்பதான் உனக்கு மனசு வலிக்குதாக்கும்? நல்லா வலிக்கட்டும். இங்க பாரு, யார பத்தியும் எனக்கு கவலை கிடையாது. எங்க அம்மாக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். அவங்க வந்ததை சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அப்போ இதுதான் உன் முடிவு, அப்படித்தானே? ஆமா, இதுதான் என் முடிவு. இதுல எந்த மாற்றமும் இல்ல. அப்போ என்னோட முடிவையும் கேட்டுக்கோ. இப்ப மட்டும் நீ இந்த காரியத்தை பண்ணுனா இனி உனக்கு எனக்கு இடையில எதுவும் இல்ல. அப்படியே உங்க வீட்டை பக்கம் போயிரு, இங்க வராத. ரொம்ப சந்தோஷம். வாங்க அத்தை, வாங்க மாமா. நீங்க பேசிட்டு இருக்க, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். சரிங்க மாப்பிள்ள. என்னடி இது? என்ன காரியம் பண்ண போற? ஏய், அறிவு இருக்கா கொஞ்சம்? அது உன் அக்கா சொன்னடும் எனக்கு பதன்னு வந்துட்டு. ஏடி, அவ சொல்றதெல்லாம் உண்மையா? என்ன இருக்கு வாயை திறக்க மாட்டேங்கிற? மகா சொன்னதெல்லாம் உண்மையா? நீ மாசமா இருக்கியா? குழந்தைய கலைக்க போறியா? சொல்லுமா. ஆமாப்பா, எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். என்ன பைத்தியக்காரி பைத்தியக்காரி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏட்டி, யாராவது இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாங்களா? அதுவும் முத குழந்தை, எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். அதை விட்டு போட்டு தேவையில்லாத கிறுக்குத்தனத்தெல்லாம் மண்டக்குள்ள வச்சுக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டாலே இத. என்னடி புத்தி இது? என்ன புத்தி? நீயும் உன் அக்காவும் ஒரே வயித்துல தானே பிறந்தீங்க. இப்படி சாக்கடை புத்திய மண்டியில கொண்டு வச்சிருக்க. ஏட்டி, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? தேவையில்லாத கோபத்தை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ண துணிஞ்சிருக்க. இங்க பாரு, நீ எனக்கு பொண்ணு இல்ல, நான் உனக்கு அம்மை இல்ல. ஒழுங்கு மரியாதையா உன் குணத்தை மாத்திக்கிட்டு குழந்தைய பெத்துக்கிற வழிய பாரு. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருமா. என்னால இதுக்கு சரின்னு சொல்ல முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் முடிவுல நான் உறுதியா இருக்கேன். அப்போ இதோட எங்க பொண்ண தலைமுடிக்கிட்டோன்னு நாங்க கிளம்புறோம். நீ என்ன இளவியும் பண்ணித்தோட. இனி எங்க கிட்ட வந்து நிக்காத. உனக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மன்னிச்சிருங்க மாமா, என்னாலையும் இப்படி ஒரு பொண்டாட்டி கூட வாழ முடியாது. தயவு செஞ்சு இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. இவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணினா இதுக்கு மேலையும் நான் இவளை வங்க வச்சிருக்க விரும்பல. என்னால இவ கூட வாழ முடியாது. நீங்க இப்பவே இவளை கூட்டிட்டு போலாம். மாப்பிள்ள, என்ன சொல்றீங்க? ஆமாத்த, உண்மையதான் சொல்றேன். இதுக்கு மேலையும் இவகிட்ட மல்லிகை நிக்க என்னால முடியாது. எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன், எதையும் கேட்க மாட்டேங்கிறா. இங்க பாருங்க, இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா உங்க பொண்ணு பிடிவாதத்துல உறுதியா இருக்கா. அவ குழந்தைய கலைச்சானா இனி இந்த வீட்டுல அவளை வச்சிருக்க முடியாது. இப்பவே கூட்டிட்டு போங்க. ஏய், மாப்பிள்ள சொல்றத கேட்டல? அறிவு இருக்கா? கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்கோ. என்னடா பேசுற? அறிவு கட்டுத்தனமா ஒளறிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, அவ உன் பொண்டாட்டி. உன்னை நம்பிதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. அவளை இங்க இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன அனுமதி இருக்கு?
இங்க பாரு, இந்த பேச்ச இதோட நிப்பாட்டு. அறிவு கட்டுத்தனமா ஒளிரிக்கிட்டு இருக்காத. அவ 2 நாள் போய் அம்மா வீட்டுல இருந்துட்டு வரட்டும். அவ மனசு மாறும். அதுக்காக நம்ம காத்திருப்போம். அதை விட்டு போட்டு தேவையில்லாம கட்டின பொண்டாட்டிய வீட்டை விட்டு போன்னு சொல்ற. ருக்கு, நான் பேசுறேன்னு தப்பா நினைக்காதம்மா. உன் மேல எங்களுக்கு எந்த கோபமும் இல்ல. ஆனா நீ எந்த முடிவு செஞ்சாலும் உறுதியா யோசிச்சு பண்ணு. நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. இங்க பாரு, குழந்தைங்கிறது ஒரு உயிர். அத கலைக்கிறதுக்கு நினைக்காத. நாம கொலை பண்றது ஒண்ணுதான், கலைக்கிறதும் ஒண்ணுதான். புரிஞ்சுக்கோமா? ஏதோ இக்கட்டான சூழ்நிலையில நமக்கு ஏதோ பிரச்சனை வருது, அப்ப நம்ம அபார்ஷன் பண்றோம்னா அது வேற. ஆனா வலுக்கட்டாயமா குடும்ப பிரச்சனைகளால இப்படி செய்யணும்னு நினைக்கிற எந்த பொண்ணும் அப்படி நினைக்க கூடாதுமா. புரிஞ்சு நடந்துக்கோ. நீ நான் சொல்றதை கேட்பேன்னு நான் நம்புறேன். நீ 2 நாள் போய் அத்தை மாமா கூட இரு. உன் மனசு கொஞ்சம் ஆறுதல் ஆகட்டும். அப்புறமா நீ யோசிச்சு என்ன முடிவுன்னு சொல்லு. அதுக்கு முன்னாடி எந்த முடிவையும் எடுக்க மாட்டேன்னு நான் நம்புறேன். நான் வரேம்மா. மாப்பிள்ள சொல்றது சரிதான். 2 நாள் அவ அங்க வந்து இருக்கட்டும், அப்புறமா இங்க வருவா. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அவ எந்த முடிவும் தப்பான முடிவை எடுக்க மாட்டா. அதுக்கு நான் உறுதி கொடுக்கறேன். சரிங்க அத்தை. ஏய், இப்ப கிளம்பு, வீட்டுக்கு வா. மாப்பிள்ள சொல்றத கேட்டுக்கோ. பெரிய மாப்பிள்ள எது சொன்னாலும் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவாரு. புரிஞ்சு நடந்துக்கோ, அதான் நல்லது. எந்த குடும்பத்திலயும் பிரச்சனை இல்லாம இருந்தது கிடையாது. ஆனா பிரச்சனைகளுக்காக இப்படி ஒரு முடிவை நாம எடுக்கணும்னு நினைச்சா அதை விட முட்டாள்தனம் எதுவும் இருக்காது. நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு. வா. நாங்க வரோம் மாப்பிள்ள. சரிங்க அத்தை. வரேன் மாப்பிள்ள. சரிங்க மாமா. இங்க பாரு ருக்கு, இப்பவும் சொல்றேன், எனக்கு உன் மேல எந்த கோபமும் இல்ல. ஆனா நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணா உனக்கு எனக்கு இடையில விரிசல் பெருசாகுமோ தவிர உன்னை நான் என் பொண்டாட்டியா ஏத்துக்கவே மாட்டேன். அதை புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில மன்னிக்க முடியாத ஒரு தப்புனா அது இதுவாதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீ புரிஞ்சு நடந்துக்குவேன்னு நான் நம்புறேன். இப்ப அப்பா கூடயும் அம்மா கூடயும் கிளம்பு. கொஞ்சம் உன் மனசு என் மேல உள்ள கோபத்தெல்லாம் குறைக்கட்டும். அப்புறம் நீ இங்க வா. இங்க பாரு, இப்படி ஒரு தப்பான முடிவை எப்பவும் எடுக்காத. உன் மேல இப்பவும் எனக்கு எந்த கோபமும் இல்ல. நான் சொல்றத கேளு. வரேன் மாப்பிள்ள. சரிங்க மாமா. என்ன மன்னிச்சிருடா. நான் உன்னை ரொம்ப தான் சத்தம் போட்டுட்டேன். ஆனா என்ன செய்யறது? அவ மனசு சாந்தப்படணும். அவ கோபத்துல சொல்றாடா. அவ எந்த முடிவையும் தப்பா எடுக்க மாட்டா. ருக்கு ரொம்ப நல்ல பொண்ணு. புரிஞ்சுக்கோடா. அவகிட்ட சந்தோஷமா பேசு. சரிண்ணே. இங்க பாருடா, இந்த குடும்பம் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். குடும்பத்தை கலைக்கணும்னு நினைக்க கூடாது. அவ ஏதோ கோபத்துல ஆவேசத்துல இப்படி பேசுறா. அவளுக்கு அம்மா மேலதான் உண்மையான கோபமோ தவிர நம்ம யாரு மேலேயும் கிடையாது. அதுக்காக தான் இப்படி ஒரு பேச்சு பேசுறா. அதுக்காக நீ அவளை வீட்டை விட்டு போன்னு சொல்றது தப்புடா. அவ ஓம் பொண்டாட்டி. உன்னை நம்பிதான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்டா. சரிண்ணே, என்னால முடியலண்ணே. எனக்கு மனசுலாம் வலிக்குது. நான் போய் அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துட்டு வரேனே. சரிடா, இந்த விஷயங்கள் எல்லாம் அம்மாட்ட சொல்லாத. அம்மா மனசு ரொம்ப வருத்தப்படுவாங்க. சரிண்ணே. பார்த்து கவனமா போடா. சரிண்ணே. ஏய், இப்படி யானை மட்டும் பார்க்கணும். தொலைச்சு போடுவான், தொலைச்சி. அடியே, நீதான் ஏன் மடியில படுத்திருக்க. நான் ஒன்னும் ஓ மடியில படுக்கல. இங்க பாரு, அவர் மட்டும் என்ன பண்ணாரா? ஆனாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தாடா. பின்ன இருக்காதா? எத்தனை நாள் தான் இப்படியே காத்து கிடக்கிறது? அடியே, வருஷ காலமா உனக்காக காத்து கிடந்திருக்கேன். இப்பதான் உங்க அம்மாவே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கு. அந்த சந்தோஷத்துல இருந்து என்னால மீளவே முடியல. அதுக்குள்ளேயும் உங்க வீட்டுல 1008 பிரச்சனை. எப்பதான் நம்ம கல்யாணத்தை நடத்த போறாங்களோ தெரியல. அதெல்லாம் நடக்கும் நடக்கும். இம்புட்டு தூரம் வந்தது என்ன நடக்காம போயிருமா? எங்க ருக்கு இன்னைக்குதான் கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிருக்கு. எப்ப பார்த்தாலும் யாருக்கிட்டையாவது சண்டை இருந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் நார்மலா சரியாயிட்டா போதும். இப்ப ஜேம்ஸ் வருத்தத்துல இருக்கான். அவன் சந்தோஷமா இருக்கணும். அவனுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும். எல்லாருக்கும் பிறக்காம எங்க போவோம்? நமக்கு ஆசை தோசை. முதல்ல என் அண்ணன் குழந்தை பிறக்கட்டும். அப்புறமா எல்லாருக்கும் நான் அத்தை சீரெல்லாம் செஞ்சு முடிச்சுக்கிறேன். அப்புறம் நாம பெத்துப்போம். அடிப்பாவி, இது வேறயா? நான் ஒரே அத்தை தானே. பிறகு ஏன் மருமக்கமாருக்கு சீர் செய்ய வேண்டாமா? செய்யலாமா? செய்ய வேண்டான்னு யாரு சொன்னா? இப்படி தூரம் நம்ம காதல் வருமானு நான் நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதுவும் நீ எனக்கு பொண்டாட்டியா வர போறன்னு நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. சுளுக்கிக்க போகுது. ஆமா, அதுவும் உண்மைதான். சுளுக்கிக்கும். சரி, நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு உன் அண்ணன் உன்னை வீட்டுல காணும்னு தேட போறான். நீ என்ன வாக்கிங் போன கையோட நேரே நான் கூப்பிட்ட உடனே ஓடி வந்துட்டியா? ஆமா, உன்னை பாக்குறத விட வேற என்ன வேலை? அப்போ
கல்யாணத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு. சரி சரி, போற வழியில எங்க அம்மாவை பார்க்கணும், அங்க டிராப் பண்ணிட்டு போ. அப்ப நானும் வந்து பார்க்கணும்ல. உன்னை அங்க விட்டுட்டு போனா அவங்க விட்டுட்டு பார்க்காம போயிட்டேன்னு சொல்ல மாட்டாங்களா? ஆமா, வந்து பார்த்துட்டு போ. ஐ லவ் யூ ஜாக்குலின். ஐ லவ் யூ டூடா. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். எவ்வளோன்னு சொல்ல தெரியல. உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இருப்போம் பார்த்துக்கிட்டே இருந்தா மற்ற வேலையெல்லாம் யார் செய்யறது? அதெல்லாம் செஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம கல்யாணம் சீக்கிரமா முடியணும். முடியும். ஏன் கவலைப்படுற? என் மனசுக்குள்ள எவ்வளவு கோட்டை கட்டி வச்சிருக்கேன் தெரியுமா? அதை ஃபுல்லா நிறைவேற்றணும். அப்படி என்ன சொல்லு? அது கல்யாணம் முடிஞ்ச பிறகு சொல்றேன். அது வரைக்கும் சர்ப்ரைஸ். ஏண்டா இப்படியெல்லாம் பண்ற? நீ என்ன நினைச்சிட்டு இருப்ப, ஏது நினைச்சிட்டு இருப்பேன்னு நான் யோசிச்சுட்டே இருக்கணும்ல. அதுதான் வாழ்க்கையில சுவாரஸ்யத்தை கொடுக்கும். அதுவும் சரிதான். சரி சரி, வா, நேராயிட்டு நம்ம கிளம்புவோம். சரிடி.